ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம குடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஃபீட்பேக் எந்த மாதிரி இருக்கு? இந்த கரண்ட் அஃபேர் சீரிஸ எந்த மாதிரி யூஸ் பண்ணா உங்களால எக்ஸாம்ல மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்தா, அத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்கிட்டயும் ஒரு சில ஃபீட்பேக்ஸ் இருக்கு. அதையும் நான் உங்ககிட்ட இந்த வீடியோல சொல்லிடுறேன். ஸோ தட் நம்ம ரொம்ப நாளைக்கு இந்த சீரிஸ கொண்டு போக யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டே 1க்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஹெவியா இருந்துச்சு. ஒரு 850 வியூஸ் கிட்ட இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து குட் வியூ. இது வந்து ரொம்ப நல்ல வியூஸ் தான். எப்படின்னா, இந்த சேனல் ரொம்ப ஆக்டிவா இல்லாத இந்த சேனல் தான். ஓகே. ஆனா பார்ட் 2 ஏப்ரல் 2 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை இன்னைக்கு சாட்டர்டே, நேத்து ஈவினிங் குடுத்த வீடியோ, இன்னைக்கு லேட்டா தான் குடுத்தோம். ஆனா 8 மணிக்கு தான் குடுத்தோம். இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால ஆக்டிவா இல்லையா? ஸோ நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் வந்தா தான் இதற்கான எஃபோர்ட் போட்டு நம்ம இதிலிருந்து கொண்டு வர முடியும். நம்ம ஆல்ரெடி ஒரு பெய்டு பேட்ச் போய்க்கிட்டு இருக்கு. ஆப்ட் ரீசனிங்காக. ஸோ அதோடைய ஒர்க்க கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு தான் நான் இங்க வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா, அங்க ஆப்ட் ரீசனிங்கோட சேர்ந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸும் குடுத்தா தான் நெறைய பேர பாஸ் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஓகேங்களா? ஸோ நீங்க உங்களுடைய சப்போர்ட்ட குடுங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோஸ ரெகுலரா பார்த்துக்கோங்க. 1.5 எக்ஸ் ஸ்பீட் வச்சு இந்த வீடியோஸ பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு டைம் சேவ் ஆன மாதிரி இருக்கும். அதே மாரி வீடியோ நல்லா என்கேஜிங்கா இருக்கும். நல்லா புரியும். ஒரு டைமுக்கு 2, 3 டைம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எல்லா கன்டென்ட்டையும். சரி வாங்க, ஆஸ்பிரண்ட்ஸ் உடைய ஃபீட்பேக்க பார்த்துடலாம். வீடியோ 1க்கான ஃபீட்பேக் இது. ஸோ எல்லாமே சூப்பரா இருக்கு. அதாவது அஸ்வின் ப்ரோ, இவர் வந்து நமக்கு ரெகுலரா கமெண்ட் பண்ணக்கூடியவரு. லாஸ்ட் இயர் நம்ம இது மாரி ஒரு 3 மாசம் குடுத்தோம். இதே மாரி தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல நல்லா சப்போர்ட் இருக்கு. போக போக சப்போர்ட் குறைஞ்சிச்சுன்னு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாரி பண்ணிடாதீங்க. கன்டின்யூ பண்ணுங்க சார். ஈஸியா இருக்கு ப்ரோ அப்படின்னு அவரு சொல்லியிருக்காங்க. ஸோ நெறைய பேரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கன்டின்யூ பண்ணுங்க, கன்டின்யூ பண்ணுன்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ சந்தோஷம் தான் எனக்கும். எனக்கும் கன்டின்யூ பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். சரிங்களா? ஆனா இந்த வீடியோக்கு வந்த சப்போர்ட் எனக்கு எல்லா வீடியோவுக்கும் வரணும். அட்லீஸ்ட் இதுல இப்ப இது இன்னும் டே போக போக வியூஸ் அதிகமா ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப டே 1ல வரதுல பாதி சப்போர்ட் ஆச்சு. டே 2, டே 15, டே 30 வர வரணும். இப்போ ஒரு 1000 பேர் இந்த வீடியோ படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த மாசம் கடைசியில ஒரு 500 பேராச்சும் நீங்க படிச்சிருந்தா தான், நமக்கு நம்ம போடக்கூடிய எஃபோர்ட் நெறைய பேர்கிட்ட போது அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வரும். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க இப்ப, டே 2க்கான ரெஸ்பான்ஸ் எவ்வளோ வியூஸ்? 280 வியூஸ் போயிருக்கு. ஓகேங்களா? 850 எங்க இருக்கு? 280 எங்க இருக்கு? ஸோ இன்னும் டைம் இருக்கு. சாட்டர்டே, சண்டேலாம் முடியட்டும். மண்டே வர வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு மண்டே அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்துரும். டிபெண்ட்ஸ் ஆன் இந்த வியூஸ் எப்படி போகுது? உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? எவ்வளோ ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து கிரீன்ல தான் இருக்கு. அதுவும் கிரீன்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் இத விட அதுக்கு இன்னும் அதிகமா இருந்துச்சு டியூரேஷனு. ஸோ எவ்வளோ நேரம் நீங்க பார்க்குறீங்கன்ற முதல் கொண்டு நீங்க எவ்வளோ மக்களுக்கு யுட்டிலைஸ் ஆகுதோ, அதற்கு தகுந்த மாரி தான் நம்ம இத கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு கன்டென்ட்க்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, அத ரெடி பண்ணி உங்களுக்கு கொண்டு வர்றதுல நெறைய பேருக்கு போனா தான் நம்ம அத லாங் டர்ம் கொண்டு போக முடியும். அதனால கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ரெகுலரா பார்த்துருங்க. இப்ப எல்லாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில எக்ஸாம் டைம்ல கொண்டு வாங்க சார் அப்படின்னா கொண்டு வர முடியாது. ஏப்ரல்லேருந்து ரெகுலரா டே பை டே கொண்டு போயிடுங்க. முக்கியமா ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்க ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த சீரியஸ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பா உங்களுடைய சிஏ படிக்கக்கூடிய டாஸ்க்க என்னால எளிமைப்படுத்த முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா என்னால எளிமைப்படுத்தி குடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க போய் அத ரிவைஸ் மட்டும் பண்ணா போதும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டும் கேதர் பண்ணிருவீங்க. நான் மிஸ் பண்ண பாயிண்ட்டும், அதுக்கப்புறம் நீங்க ரிவிஷன் மட்டும் ப்ராப்பரா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதுமானது. ரொம்ப ஈஸியா ரிவிஷன் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம வீடியோ பார்த்துட்டு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்லா எல்லா கான்செப்ட்டும் புரிஞ்சிரும். அங்க போய் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டெக்னிக்கல் டெர்ம்ஸ் நான் வந்து தப்பா சொல்லியிருந்தாவோ, இல்ல மிஸ் பண்ணியிருந்தாவோ, அத நீங்க ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பேங்கிங் அவேர்னஸ்க்குன்னு தனியா நம்ம வீடியோ குடுப்போம். டைம் இருந்தா குடுப்போம். இல்லன்னா கூட இதுல குடுக்கக்கூடிய பேங்கிங் அவேர்னஸ்லயே மேக்ஸிமம் எல்லா கான்செப்ட்டும் கவர் பண்ணிருவோம். தனியா நீங்க பேங்கிங் அவேர்னஸ்க்கும் எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரெகுலரா சிஏ படிக்கிறத மட்டும் கன்டின்யூ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட ப்ளே பட்டன்ல இந்த ஏப்ரல் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் குடுத்துருக்கேன். பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துருங்க. டே 1, டே 2 எல்லாத்துக்கான பிளேலிஸ்ட்டும் நம்ம குடுத்துருவோம்.
கன்டினியூவா பிளேலிஸ்ட்ல ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். பிளேலிஸ்ட்டும் நம்ம அப்பப்போ நம்மளோட டெலகிராம் குரூப்லயும், யூடியூப் போஸ்ட்லயும் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்க. நீங்க பெண்டிங் மட்டும் வச்சிராதீங்க. நீங்க பெண்டிங் வைக்கிறதால உங்களுக்கும் அது டீமோட்டிவேட்டடா இருக்கும். எனக்கும் டீமோட்டிவேட்டடா இருக்கும். யாருக்கும் யூஸ் ஆகலையே அப்படின்ட்டு. என்ன நடக்கும் அப்படின்னா, லாஸ்ட் இயர் நடந்தத வச்சு சொல்றேன். அப்புறம் கடைசி நேரத்தில வந்து நீங்க சொல்லுவீங்க, சார் இந்த மாரி சிஏ குடுங்க சார்" அப்படின்ட்டு. போன வருஷம் அப்படிதான் ஆச்சு. நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா 2 மாசம் கழிச்சு திடீர்னு வியூஸ் இன்கிரீஸ் ஆகுது. "வீடியோ குடுங்க சார், வீடியோ குடுங்க சார்ன்றீங்க." நான் வேற கமிட்மெண்ட்ல போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்க வேண்டாம். அப்பப்போ கன்டென்ட் அப்பப்போ முடிஞ்ச வர பார்த்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றதும், லைக் பண்றத மட்டும் கன்டினியூவா பண்ணிட்டு நீங்க குடுக்கக்கூடிய லைக் அண்ட் கமெண்ட் தான் நம்மள பூஸ்ட் பண்ணும். இன்னும் நெறைய இனிஷியேட்டிவ் எம்சிக்யூ கொண்டு வரலாமா? வீக்லி பிடிஎஃப் கொண்டு வரலாமா? அப்படிங்கிறத நமக்கு பூஸ்ட் அப் மாரி இருக்கும் அது. சரிங்களா? ஸோ லைக், கமெண்ட் ரெகுலரா பண்ணுங்க. வீடியோஸ் ரெகுலரா பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.